இருக்குன்னா வந்து இது குறிப்பிட்ட ஜாதியை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி வந்து மதுரை விமான நிலையத்துக்கும் பசும்பொன் தேவருக்கும் இருக்கு பேர் இருக்கு. அது மத்திய அரசோட கையில இருக்கு. பசும்பொன் தேவருக்கு ஓட்டு ஒரு பாயிண்டா இருக்கு. பேர் வைக்காத இருக்கிறதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் அரசியல் இருக்குன்றது மாதிரி இதுலயும் அரசியல் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு பொது நோக்கம் அவர்களை வந்து வரப்போற தலைமுறைகளுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் கொண்டு வராங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் அப்படின்னா என்னவா சார் இருக்கு? இல்லை, அதாவது சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தொண்டாற்றிய பல மனிதர்கள் இறந்து போனவங்க அவங்க ஞாபகார்த்தமா பல இடங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. நினைவு மண்டபங்கள் கட்டுறாங்க, பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க, பில்டிங்குக்கு பேர் வைக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயம் திட்டங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் கட்சி, பதவியில் இருக்கிற அரசியல் கட்சி, இப்போ உதாரணமாக திமுக பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தியாகிகளுக்கான பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சென்னை கிண்டியில் வந்து அந்த தியாகிகளுக்கு பல தியாகிகளுக்கு இரட்டைமலை சீனிவாசன் உட்பட பல தியாகிகளுக்கு வந்து இங்கே வந்து மணிமண்டபம்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட அந்த இவர் சிவா அவர்களுக்கு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், மணிமண்டபம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களாகட்டும், இல்லை சமூகத்துக்காக பாடுபட்டவர்கள், இல்லை ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள், மத நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் பாடுபட்டவர்களுக்கான ஒரு சிலை அல்லது பிரபல கவிஞர்கள், இப்போ பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள், இந்த மாதிரி இவங்க கம்பர் போன்றவர்கள், அந்த கால கவிஞர்கள், இந்த அப்புறம் புறநானூறு சம்பவங்கள் நினைவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. பண்ணும்போது நம்ம பார்க்கறது எப்படி இருக்குன்னா வந்து இது குறிப்பிட்ட ஜாதியை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. ஒரு அரசியல் கட்சி ஒரு விஷயம் செய்யும்போது இப்போ கோயம்புத்தூர்ல சிஎஸ் பேருக்கு சி சுப்பிரமணியம் பேருக்கு பாலத்துக்கு பேர் வச்சாங்க. 16 கிலோமீட்டர் நீள பாலத்துக்கு சி சுப்பிரமணியம் பேர் வச்சாங்க. அது என்னன்னா, இப்போ ஒரு வள்ளலார் மாநாட்டில் வந்து அவர் பேசினார், ஒரு வானவராயர்னு ஒருத்தர் பேசினார். அவர் வந்து கோயம்புத்தூர்ல மக்களால் மதிக்கப்படுற ஒருத்தர், கிருஷ்ணராய வானவராயர். அந்த சமூகத்துல கொஞ்சம் பெரியவர். அவரை பேர் சொன்னாரு, நான் வந்து முதல்வர்கிட்ட சொன்னேன் சிஎஸ் பேரை வைக்க சொல்லி, உடனே வச்சுட்டாரு. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு அவரு ரொம்ப சுவாகித்து ரொம்ப பெருமையா பேசினார். இந்த மாதிரி வந்து மதுரை விமான நிலையத்துக்கும் பசும்பொன் தேவருக்கும் இருக்கே பேர் இருக்கு. அது மத்திய அரசோட கையில இருக்கு. பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டார். அது பாரத ரத்னா கொடுக்கும்போது பசும்பொன் தேவருக்கு கொடுக்கல. அது மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்க, பேர் வைக்கிறதுல ஒரு அரசியல் இருக்குன்னா பேர் வைக்காத இருக்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு. பேர் வைக்காத இருக்கிற அரசியல் தான் பசும்பொன் தேவருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்காத இருக்கிறது. அது அவர் பேரை வச்சா வந்து உடனே தேவேந்திர குல வேளாளர்கள் கோச்சிப்பாங்க. அந்த பகுதியில் ஒரு 4-5% இருக்கிற டிவிகேவோட ஓட்டுகள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப டிவிகே ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க பரமக்குடியில மணிமண்டபம் கட்டுறாங்க, இமானுவேல் ஜெயர் மணிமண்டபம் கட்டுறாங்க. இதே முந்தியெல்லாம் வீரன் சுந்தரலிங்கம் பேர்ல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனே வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் எடுத்துட்டாங்கிறது பாயிண்ட். அதனால ஜாதி கலவரம் நடந்தது, பேர் எடுத்துட்டாங்க. அதனால பேர் வைக்கிறதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, ஓட்டு வாங்குறதுனா பேர் வைக்காத இருக்கிறதுலயும் ஒரு ஓட்டு வாங்குற பாலிடிக்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால ஒரு கட்சி, அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், ஈவன் காங்கிரஸா இருக்கலாம், ஈவன் ஏன் வந்து மத்திய அரசே கூட இருக்கலாம். ஏன் பல இடங்கள்ல வந்து பட்டேலை வந்து குளோரிஃபை பண்றாங்க. இந்த மாதிரி சில பேரை மட்டும் அவங்க ஏன் குளோரிஃபை பண்றாங்க, பட்டேலை பண்றாங்க, போஸை பண்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. அப்புறம் வந்தே மாதரம் பாடல் எடுக்கிறாங்க, பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அது எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன நோக்கம், இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வரும்போது அந்த பாட்டை சாகிட்டு அதை ஒரு நேஷனல் சாங்கா எடுக்க கொண்டுறாங்க. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் பண்ணும்போது நம்ம பலவிதமான விமர்சனங்களை முன்னாடி வைக்கிறோம். அது ஓட்டுக்காக பண்றாங்களா, இல்லை அவங்களுடைய கொள்கை அடிப்படையில பண்றாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ சென்னை மாதிரி நகரங்கள்ல ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் பெருசா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, மனசுக்குள்ள இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏரியால புகழ்பெற்றவர்களோட பேரை வைக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இப்போ தீநகர்ல சமீபத்தில் திறக்கப்பட்ட பாலத்துக்கு வந்து அந்த அன்பழகன் எம்எல்ஏ அவரோட பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ சைதாப்பேட்டையில் ஒரு பாலம் கட்டுறாங்க, சைதாப்பேட்டைக்கு அண்ணா தேனாம்பேட்டைக்கு நடுவில். அதுக்கு வந்து சிவாஜி பேரை வைக்கணும்னு ஒரு குரல் இப்போ ஓங்கி ஒழிச்சிருந்துச்சு. அது எப்படி இப்போ அப்புறம் இது அடுத்த வர கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து அரசாங்கத்தோட பார்வையில ஓட்டும் ஒரு நோக்கமா இருந்தா கூட அந்த மனிதர்களை கௌரவிக்கணும், மரணமடைந்த மனிதர்களை கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் பல்வேறு விதங்கள்ல சாதனை படைச்சிருக்காங்க. அதனால கௌரவிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட ஓட்டும் ஒரு பாயிண்டா இருக்கு. பேர் வைக்காத இருக்கிறதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த பேரை வச்சா அந்த ஓட்டு கிடைக்காது, அந்த பேரை வச்சா இந்த ஓட்டு கிடைக்காதுன்னு அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் அரசியல் இருக்குன்றது மாதிரி இதுலயும் அரசியல் இருக்கு.
அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு பொது நோக்கம், அவர்களை வந்து வரப்போற தலைமுறைகளுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இந்த பேர் வைக்கிறத அவங்க பயன்படுத்துறாங்க.